இலங்கைக்கு இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்ட் கொடுக்கணும்னு நம்ம போராடினோம். நிர்மலா சீதாராமன் ஒரு ஆத்தென்டிகேட் பண்ணி கவுண்டர் சிக்னேச்சர் பண்ணாங்க அதுக்கு. ஆனா பாகிஸ்தானுக்கு நாம கொடுக்க கூடாதுன்னு ஒரு காலம் நிற்கிறோம். எதற்காக? உக்ரவாதம், தீவிரவாதங்களை எல்லாம் தூண்டி விடுவதற்காகத்தான். அதையும் தவிர அரசியல் பிரச்சனையாக பார்க்க போனால் பலுச்சிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தான் போன்ற அண்டை மாநிலங்களிலும் மாவட்டங்களிலும் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் ஊக்கிவிட்டு அங்கிருந்து சண்டை போட வைத்து உள்நாட்டு கலவரத்தையும் உண்டாக்கி விட்டார்கள். ஆக மொத்தம் பாகிஸ்தானுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நரேந்திர மோடியின் அணுகுமுறை தாங்கள் கேட்டதற்கு நான் பதிலுக்கு வருகிறேன். இப்பொழுது நேற்று கப்பல் படை தலைவர் பார்த்தார் திரிபாठी. இன்று ஏபி சிங் பார்க்கிறார். சர்தார் ஏபி சிங் என்பவர் சிறந்த விமானி. அவரை நான் நன்கு அறிவேன். அவர் இன்று 3 மணி நேரம் தன்னுடைய இலக்குகளை எல்லாம் சொல்லிக் கொடுத்தது, அதாவது மேற்கோள் காட்டியதாக நான் கேள்விப்படுகிறேன். இருப்பினும் 9ஆம் தேதிக்கு பிரைம் மினிஸ்டர் ரஷ்யா போறதா இருந்தது. அதுக்கு மிஸ்டர் ராஜ்நாத் சிங் அனுப்புறதா இருந்தாங்க, பாதுகாப்புத்துறை அமைச்சர். ரஷ்யாவினுடைய நேஷனல் டே, அதுக்கு அவரும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி ஜனாதிபதி குடியரசுத் தலைவர் மேடம் திரௌபதி முர்மு இமாச்சல் பிரதேஷ் கேன்சல் பண்ணிட்டாங்க. இதையெல்லாம் வைத்து பார்த்தால் 9, 10, 11 3 தேதிகளில் மாபெரும் திருப்பம் இருக்கும். இந்தியா வெற்றி பெறும், பாரத் மாதா கி ஜெய் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு செய்து 10ஆம் தேதி இரவு நரேந்திர மோடி இந்திய தேச மக்களுக்கு தொலைக்காட்சியில் பேச இருக்கிறார் என்பதையும் சில